நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறார், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் இந்த நிருபங்களை எழுதுகிற போது தன் வீட்டிலோ தன் ஊழிய ஸ்தலத்திலிருந்து எழுதவில்லை. பவுல் எழுதின பல நிருபங்கள் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டது. தொழுவங்களிலும் கைகள் இருக்கிற கட்டுகளிலும் கால்களிலே கட்டப்பட்டிருக்கிற கயிர்களுக்கும் நடுவாக இருந்தே பவுல் இந்நிருபங்களை எழுதியிருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு எப்பேற்பட்ட ஒரு மன உணர்வும் மனவேதனையும் இருக்கும். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி பவுல் தன் மன ரம்யத்தை குறித்து பேசுகிறார். இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் அவர்கள் குறை சொல்லுகிறவர்களாகவே இருப்பார்கள். சில நேரத்தில் சில பிள்ளைகள் சொல்லும், நான் ஏன் இங்கே வந்து பிறந்தேன்னு தெரில, என்னை பேசாமல் நான் அந்த வீட்டில் பிறந்தா நல்லா இருந்திருக்கும், அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க பாருங்க. சில மனைவிமார்கள் நான் அங்கே கட்டி கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். சில கணவன்மார்களுக்கு எனக்கு இந்த மனைவி இல்லாமல் வேற ஒரு மனைவி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பொதுவாகவே மனிதனுடைய மனமானது தன்னுடைய சூழ்நிலைகளிலே சந்தோஷப்படுகிறதில்லை. ஒருவேளை நீங்களும் கூட அப்படி இருக்கிறீர்களா? ஒரு சின்ன கதையை ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார்கள். ஒரு மனிதன் முடித்திருத்தகத்திற்கு சென்றிருந்தார். முடித்திருத்தகர்கிட்ட போகும்போது அவருடைய தலையில் 2 முடி மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி அந்த முடித்திருத்தவர் கேட்டார், ஐயா உங்களுடைய முடியை கட் பண்ணவா சேவ் பண்ணவான்னு கேட்டார். அந்த மனிதர் அவரை பார்த்து சொன்னார், கட் பண்ணவும் இல்லைப்பா, சேவ் பண்ண வேண்டாம், அதுக்கு கலரிங் பண்ணிடு அப்படின்னாப்புல. 2 முடி, இதை போய் கலரிங் பண்ணவா அப்படின்னு அந்த மனுஷன் நினைச்சான். ஆனால் வெட்டப்போன அந்த மனிதருடைய எண்ணம் என்னவென்றால், எனக்கு இருக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன், உங்களுக்கு இருக்கிறதுல நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவானாலும் உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கிறதா? மனரம்யமாக இருக்க பாருங்க. வீடு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாடகை குடியிருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறாரே. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிற போது தேவன் உங்களுக்கு தினமும் உண்ணுகிறதுக்கான உணவு கொடுத்துருக்கிறாரே. அதில் இதில்லைன்னு கவலைப்படுறோமே, ஆண்டுடைய கிருபை நமக்கு தேவையான ஒரு அளவுக்காவது கத்தர் கொடுத்து வைத்திருக்கிறாரே. உங்களுக்கு இருப்பவைகளை வைத்து தேவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள். மன ரம்யமாக இருக்க பழகுங்க. உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை சந்தோஷமாக எண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, இல்லாமற் போகும் பொருட்களின் மேல் உடைய கண்களை பறக்க விடுவானேன். இல்லாமல் போகிறது போகட்டும், கத்தர் கொடுத்தவைகளுக்காக நன்றி சொல்லுங்க. அதுதானே உண்மை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமாய் கத்தர் உங்கள் வாழ்விலே பெரிய மாற்றங்களை, அற்புதங்களை செய்வார். God bless you. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.